ஜெயலலிதாவை பயமுறுத்தின ஒருத்தர்னு எடுத்தாக்கா விஜயகாந்தை சொல்லலாம். சட்டமன்றத்தை பல்ல கடிச்சிட்டு உண்மைன்னாரு. அப்படியே அந்த அம்மா ஆடி நடிக்கிடுச்சு. உலகத்தையே பயமுறுத்திக்கிட்டு இந்த வீராங்கனைன்னு பேர் எடுத்த அந்த அம்மா விஜயகாந்த் நாக்கை தூர்த்திக்கிட்டு இல்லை அப்படின்ன உடனே நடிக்க உட்காந்துருச்சு. அப்புறம் கூட்டணி பற்றி பேசும்போது ஒவ்வொருத்தரும் அந்த அம்மா கிட்ட சேர முடிச்சா உட்கார மாட்டாங்க. இப்போலாம் இப்படி தான் உட்காருவாங்க. இவர் ஒருத்தர் தான் இப்படி உட்காந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி பேசினவர். அது பத்திரிகையிலே எழுதுனாங்க. அந்த அளவுக்கு ஜெயலலிதா வைக்க வேண்டிய இடத்துல வச்சார். அந்த அம்மாலே சொல்லிடுச்சு, உங்களோட கூட்டணி சேர்ந்து நான் வைக்கப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன்ற அளவுக்கு அந்த அம்மாவை மிரட்டி விட்டார். அதாவது ஒரு பலபலத்தார், ஒரு சீசனுக்கு வந்தார், ஒரு நல்ல எதிர்கட்சி தான் வந்தார், ஏதோ செஞ்சுருக்கலாம், செய்யக்கூடிய எண்ணங்கள் உள்ளவராக இருந்தார். அது இருந்தது, அவர்கிட்ட ஒரு சில லட்சியங்கள்லாம் இருந்தது, செஞ்சிருக்கலாம். செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவர் மக்கள் நல கூட்டணி சரியாக ஈடுபடலை. அதெல்லாம் மனசோடைஞ்சார். அப்புறம் அவருடைய ஆரோக்கியம், அவருடைய ஹெல்த் அவர் கவனிக்காமல் இருந்தது பெரிய தப்பு.